சூப்பரா இருக்குது. முறையே இந்த வீட்டுக்கு வந்திருக்கலாம்டா. நம்ம குளிக்கிறதுக்காகவே கம்மி ஆழத்தோட கட்டியிருக்காவ பத்தியா? ஆமாடா, நல்லா நின்னு குளிக்கலாம். ஸ்விமிங் பூல் சூப்பரா இருக்குடா. நாம இங்கே இருந்தா நல்லா இருக்கும்ல. பொண்ணு தர மாமாட்ட சொல்லி நம்ம இங்கே இருப்போம்டா. நான் வரேன். நீ வரக்கூடாது. இல்ல நம்ம அந்த தொட்டில இறக்கி விடுவோமா? சரி. இல்ல அப்படி குடி வா. அந்த தொட்டில குளி வா. அதுவும் ஆழமா தான் இருக்கும். இல்ல அது பிள்ளைங்க குளிக்கறதா. ஆழமே கிடையாது. அது பார்க்கதா அப்படி தெரியும். அப்படி குடி வந்தால இறங்கு. நான் கூப்ப. விக்கி மாமா குளிக்க போறானா? இங்க பாரு, நீ அங்கே நில்லு. நீ இறங்க கூடாது. நான் வாங்குவேன். அப்பா நீ இறங்க கூடாது. அக்கப்படி. எனக்கு வேணும். பாப்பா தண்ணில இருந்து கால் எடு. உனக்கு சளி பிடிச்சிரும். நம்ம நீச்சல் அங்க வரைக்கும் போமா? நான் தான் நல்ல நீச்சல் இப்ப பாரு. சூப்பரா இருக்கு. நம்ம லீவ் விட்டா நம்ம தெருல போய் விளையாட போவே வேண்டாம். இங்கே விளையாடலாம். கிஷோர், நான் தெருவுல பையனை போய் கூட்டிட்டு வரட்டுமா? அவ ரோசிட்டாவை கூட்டி வந்துரு. ரோசிட்டா? ஆமாடா, ரோசிட்டாவையும் கூட்டி வந்துருடா. நம்ம தெருல ஒரு பையல விடக்கூடாது. எல்லா பையலையும் கூட்டிட்டு வா. குளிக்கிறதுக்கு சூப்பர் இடம்னு சொல்லி கூட்டிட்டு வாடா. நம்ம தெரு பிள்ளைல அத்தனை இங்க வந்துரும். அவன் மணி அருணி எல்லாத்தையும் கூட்டிட்டு வர. எல்லாரும் இங்க குளிச்சா சூப்பரா இருக்கும்டா. செம ஜாலியா இருக்கும். இனி ஊர்ல பையலாம் நம்ம வீட்ல தான். அவ ரோசிட்டாவையும் கீதாலையும் கூட்டி வந்துருடா. சரி கூட்டி வரேன். பொண்ணுத்தர பாப்பா அங்க காலடி மாட்டே. ஒத்ததண்ட பயந்து கரையிலே நிக்கான். அந்த பாப்பாவது கொஞ்சமாவது தண்ணில கால் வச்சா. அவன் எங்க நிக்காம பத்தியா? அவன் கோவக்கர மாமா மாதிரி ரொம்ப உசாருடா. அதான் உண்மை. எவ்வளவு ஓரமா நிக்காம பாரு. பொண்ணு இங்க வா. இது துறையை கூப்பிடுவோம். இந்த பல்லு ரொம்ப உசாரா நிக்கணும்ல. பொண்ணு இங்க வா. இல்ல தண்ணியாவது கால வைல. உட்கார்ந்தாச்சு. ஏலே தண்ணில கால வைக்க சொன்னோம்ல. அட பையனாங்களி பையல இதுக்கிட்ட வர. ஒழுங்கா வால. அண்ணே. இல்ல அண்ணே நிக்கம்ல வா. அப்படிதான் கால உள்ள போடு. இது என்ன ஜாலியா இருக்குடா. இப்ப நல்லா இருக்கா? கடுப்புல இருக்கவடா. விக்கி மாமா பொண்ண பாருடா. சிரிப்பு தாங்க முடியாம அங்க மக்க உட்கார்ந்து சிரிக்கடா. சிரிக்கட்ட எதுக்குடா பாப்பாக்கு அப்படி சிரிப்பு வருது? அந்த பாப்பாக்கு ஏன்டா அப்படி ஒரு சிரிப்பு வருது? ஏதோ நாய்க்குட்டி பூனைக்குட்டி மாதிரி நினைச்சுக்கிட்டு சிரிக்காடா. அவ்வளவுதான். காதாம்பரியத்தை தண்ணி கிளச்சு நம்ம முக்கி வச்சிடாவ. சிரிக்காத. அங்க பாருடா. வேண்டாண்டா, காதாம்பரியத்தை கடுத்த கோத்துல இருக்காவ. குடும்பத்துக்கே உண்டான நக்கல் இதெல்லாம். என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? இது ஏன் நீச்சல் குளம்? நான் நீச்சல் குளம் கட்டி வச்சிருக்கிறது உனக்காக. இது என்னது? மம்மி நீச்சல் குளத்தை ஃபுல்லா நாசம் பண்ணிட்டாங்க மம்மி. டேய், உங்களை யார் அங்க குளிக்க சொன்னது? பொண்ணுத்தர மாமா தான். எங்களை உள்ள இறக்கி விட்டதே பொண்ணுத்தர மாமா தான்.
மீனம்மா தான் எங்களை பார்த்துட்டு இருக்காங்களே. அவன் எதுக்குமா உங்களை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? இவன் மட்டும் அடிச்சிருக்கான். அங்க உட்கார்ந்துருக்க பாரு தரமாவா. விக்கி மாமா வளப்பு மொத்தம் ஒத்தே குசுப்பு தானே இருக்குது. கொசரி ஏகப்பட்டது அதுக்கு. போத்து பார்த்து சிரிக்குது. ஆதிரத்த காதம்பரியா மாறிட்டாங்கடா. பாப்பா சிரிக்காத. அது ஒண்ணு இல்லட்ட. காதம்பரியத்தை பார்த்து சிரிக்கா. அத்தா ஏன் சிரிக்கா? அவங்க மூஞ்சிய கொஞ்சம் ஒழுங்கா வைக்க சொல்லுங்க அத்தை. இல்லனா இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. விக்கி திமிர் பிடிச்சவள அதான் தம்பி பிள்ளைக்கு சொல்லி வளர்த்திருப்பான். ஏய் சிரிக்க கூடாது. சோ ஐயத்தா உங்க மூஞ்சி நீங்க நேரா வைங்க. இல்லனா இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அவளுக்கு இதெல்லாம் பார்த்தா சிரிப்பா வரும். இந்த பையல எதுக்கிட்டு ஏன் மூஞ்சிய பார்த்துட்டு இருக்கானுங்க? ஐயோ அம்மா இதெல்லாம் எந்த குடும்பம்னு தெரியல. எல்லாம் மீனத்த மாதிரி படிச்சு வச்சிருக்குங்க பிள்ளைலாம். கொசை படிச்ச குடும்பம். அன்னைக்கு வளப்பெல்லாம் ஒண்ணு போலதான் இருக்குது. அந்த லூசு மீனத்தை தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பா. டேய் நம்ம அம்மா லூசாண்டா. டேய் லூசாக்கிருமா. இதுக்கப்புறம் விட்டு வைக்கலாமாடா. பாடத்தை காட்டி ஆகணும்டா. யாரு எங்க மீனம்மா லூசு. லூசு பிடிக்க வச்சிருவான். டேய் டேய் பாத்துடா பாத்து. ஐயோ அது யாரு? டேனியல் மாமா. டேய் இருடா. விக்ரம் மாமா. என்ன அதுல நடக்கு? இந்த விக்ரம் எதுக்கு இங்க வந்திருக்கான்? நலசவன் தாத்தாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த நொண்டி பையன் எதுக்கு இங்க? பைத்தியம் பிடிச்சிர போல இருக்குது. என்ன ஆயிரம் இதெல்லாம்? இருங்க மாமி போய் பார்க்கலாம். பாத்தே பைத்தியமே எனக்கு பிடிச்சிர போல இருக்குது. டேய் டேய் எங்க அப்பா பாத்து தூக்குடா. தூக்கதே பெரிய விஷயம். இது நீ என்ன திட்ட வர செய்தியாங்க. டேய் எங்க அப்பா பாத்து தூக்குடா. இதுக்கு மேல நினைக்க பாரு காதாமரி தான் தூக்கணும். என்னால தூக்க முடியாது. அவ வீட்டு கஷ்டம் தானே. நான் எதுக்கு தூக்கணும்? காதாமரியா அவனை தூக்க வேண்டாம். இல்ல காதாமரி தான் தூக்கணும். எங்க பாருங்க உங்க வீட்டு கஷ்டம் தான். தூக்குங்க. என்னப்பா வர நீங்க வெயிட் இல்ல. சாப்பாடு கம்மி பண்ணிட்டல. சாப்பாடே இறங்க மாட்டுக்குடா. அதான் காதாமரி வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல. இனி வெளுத்து வாங்க. ஆமாப்பா அங்க ரோஹிணி சமைக்கவா செஞ்சா. இனி பாருங்க ஆதிர விதமா உங்களுக்காக சமைச்சு போடுவா. அப்படியாமா வாய்க்குருசியா சமைச்சு போட்டுருமா. எது பிரச்சனை இல்ல. எல்லாம் அதே இடத்துல போயிருமே. அதான பெரிய பிரச்சனை. என்ன பாக்கிய என் முக காதாமரி இருக்காடா. அவ அள்ளுவா. காதாமரி அல்லாம போனா என் அக்கா முக ஆதிரா இருக்கா. அவ அள்ளுவாடா. என்னமோ உங்க அக்கம்மாவ ஆதிரா உடனே உங்க அப்பா பேண்டதான் அள்ளிடுவான்னு சொன்ன. அவன் நினைச்சு பார்த்ததுக்கே அங்க வாமிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கா. அது ஒண்ணு இல்லடா. ஆதிர மாசமா இருக்கா அதான் வாமிட்டு எடுக்கான். ஓ உங்க அப்பாக்குள்ளதான் அல்லன்னு சொன்னதுக்காக வாமிட்டு எடுக்கலையோ? என்னடா உங்க அக்கா காதமரியும் வாமிட்டு எடுக்காவ. அது என்ன மாசமாவா இருக்காவ? ஆஹா அது தப்ப மட்டும் எங்க காதல் மாமா பண்ணவே மாட்டாவடா. நீ அப்படி சொன்னது உங்க அக்காவுக்கு கோவம் வருதுடா. இல்ல என்னன்னா சரி எங்க மாமா அந்த தப்பு பண்ணவே மாட்டாரு. அப்போ உங்க அக்கா கற்பத்துக்கு யாரா காரணம்? என் பேத்தி தான்டா. பத்தியா நான் பேண்டது என் பேத்தி அள்ளுவேன்னு சொல்லிட்டான். இது உங்க தாத்தாமா. அது உங்க மாமா. நான் பொண்ணு தரேன்னு தம்பி. எங்க பாருமா ஓ சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். நீங்களாம் எங்க இருக்கீங்களோ அங்கதான் நாங்க இருப்போம். இன்னொரு பட்டணம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஓத்தரா வந்துகிட்டு இருக்கோம். டேய் மோகனே. டேய் விக்ரம் உங்க அப்பா முக்குதாருடா. எப்போ கொஞ்சம் பொறுமை. உள்ள போய்கிட்டோம். அவளுக்கும் புதுசு இல்ல. கழுவணும் துடைக்கணும். அவளும் பழகணும்ல. முடியலடா. ஆமா முடியாது இல்ல. கொஞ்சம் நெஞ்ச பாவமா பண்ணிருக்குது. இன்னும்லாம் இருக்குது. கதை மாதிரி பாத்துக்க. இங்கேயே இப்படி ஏண்டா எங்க அப்பா பண்ணதுக்கே இப்படி. அதுக்காக நம்ம தூக்கி போடுறதுக்கு 2 பேர் இருக்கோம். அங்கெல்லாம் எப்படிடா? எல்லாம் அதுலயே தான்டா. பயப்படாத காதம்பரி நான் இருக்கேன். உங்களுக்குள்ளதே அவையதான் அள்ளி போடணும். இருக்கிறடா அவ என் புள்ள மாதிரி. எனக்காக செய்ய வேண்டாம். செய்வல காதம்பரி நீ செய்வ காதம்பரி. நான் உனக்கு அப்பா மாதிரி நீ செய்யணும். அடே செய். என்னடா நாத்தம்? முடியலடா. பழகிக்கடா. எங்களுக்கு பழகி போச்சு. டேய் நானும் பழகிட்டேன்டா. ஆனா பழக வேண்டியது 2 தானே.
அது அது பாட்டுக்கு போகும், கண்ட்ரோல் பண்ண முடியல, படுக்கையிலே இருக்கோம்ல, அதான். அடே சுத்தக்காரா, எப்படிடா ரொம்ப சுத்தபத்தமா அலைவ? அப்பாடா, என் அப்பா கரெக்டா. இங்க பாருங்க, இனிமேல் இவர் தான் உங்க வீட்டுக்கு எல்லாமே. இவரு 1க்கு 2க்கு எல்லாம் இங்கதான் போவாரு. பார்த்து பிறகு செய்யுங்க. தூக்கிட்டு வர சொன்னா தூக்கிட்டு வந்தேன். ஆனா என்ன, இவ்வளவு பெரிய பங்களா பார்த்துட்டேன். நானும் என் பொண்டாட்டி கூட்டிட்டு வரேன். ஆமாடா, ரோகிணிக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். ரோகிணியா? ரோகிணி இன்னும் வரலையாங்க? முன்னாடியே போங்க, உங்க அப்பாக்குள்ள வேஷ்டி துண்டெல்லாம் எடுத்துட்டு வரேன்னா வந்துடுவா. இப்போ வந்துடுவா. டே, உங்க அப்பா இங்க வந்துட்டாவ, ரோகிணி இங்க வந்துட்டா. அப்போ உங்க அம்மா பாட்டி எல்லாம் அவள ஒத்துழைச்சு வர முடியும்? அவள இங்க தான் வராவ. டே, உங்க பாட்டிக்கு இதுக்கு மேல போமாடா. இது என்னடா இருக்கு, வயசானவங்கன்னா அப்படித்தானே, அது போகதான் செய்யும். ஆதிரா, ஆதிரா, சீக்கிரம் கூட்டு போங்கடா, முடியலடா. அதுக்கு என்ன, இங்கேயே போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க பாத்துக்கிட்டோம். வேணடா, அத எங்க அக்கா இருக்காள, அவ பாத்துக்கிடுவா. இந்த இடத்தோட எங்க அப்பா ஏகப்பட்ட புண்ணியம் பண்ணிருக்கா அவளுக்கு, அதனால செஞ்சு தானே ஆகணும். அது இன்னைக்கு காதாமதி அக்கா கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா தானே. நல்ல சிவா, உலகம் பண்ணிட்டு பாட்டுல கெத்த அழுதிர ஐயா. ஏதோ நான் செஞ்ச பாவத்துக்கு ஏதோ கடவுள் இறக்கப்பட்டு இந்த விக்ரம எனக்கு புள்ளையா கொடுத்தாரு, தூக்கி ஜமக்கான். அதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு, உமக்கு எப்படியா இப்படி ஒரு பையன்? டேய், எங்க அப்பாடா, உன் அப்பாதான்டா, உன் அப்பாதான். எங்க அப்பா நாங்க பாப்பேன். டேய் சுத்தக்காரா, ஆப்பிள் பழத்தை எடுத்து கூட வெட்டி திங்க மாட்டான், கையில கரைப்பட்டுருமா. இப்போ இப்படி இருக்கான். டேய் விக்ரம, என் மவனே, அப்பாக்கு முடியலடா, சீக்கிரம் கொண்டு போடா, அப்பாக்கு முடியலடா. அதுக்கு என்னப்பா, இங்கே போங்க, அள்ளி போட்டுக்கலாம். அதுக்கு என்ன, பளிங்கு தரையா இருக்கு, இருந்துட்டு போறாரு, அல்லதுக்கு கொஞ்சம் தோதுவா இருக்கும்ல. அல்ல போது காதமரி அக்கா தானே, அதெல்லாம் அள்ளிடுவா, வலிச்சு அள்ளிடுவா. டே, அல்லது இருக்கட்டும்டா, உங்க அக்கா கற்பத்துக்கு யாரு காரணம் கண்டுபிடிடா. யாருன்னு சொல்லுக்கா. கஜேந்திர மாமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. யாருக்கா சொல்லுக்கா? நான் இருக்கேன்க்கா. ஓ தம்பி, நான் இருக்கேன். அவ எவன் மட்டும் சொல்லுக்கா. டே, உனக்கு டபுள் ப்ரமோஷன்டா. ஆமா, என் அக்கா மாவளும் என்ன மாமா வாக்குவா, என் அக்காவும் என்ன மாமா வாக்குவா. அப்படிதானக்கா, உலகத்துல இப்படி அதிர்ஷ்டம் உனக்கு மட்டும் தான்டா கிடைச்சிருக்கு. பாடா, எனக்கு விக்கமா இருக்கு. என்ன பெத்த மவனே, உமக்கு என்னையா வேணும்? டே, உங்க அம்மா கிட்ட மொச்சக்கட்டை போட்டு குழம்பு வைக்காதுன்னு கேட்கவே மாட்டுக்காடா. விக்ரமே, இவரை தூக்கிட்டு போடா, நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வந்துடுறேன். என் மேல ஒரே நாட்டம். அதுக்கு என்ன ஃபீல் பண்ற? இதா கண்ணுகிட்ட நீச்சல் குளம் புள்ளைய போல குளிச்சுட்டு நடந்து பாரு, போய் முங்குடா. அட, நீச்சல் குளம் இருக்கதே நான் மறந்துட்டேன் பாத்தியா. அதுக்கு என்ன செய்ய முடியாதுடா, அதுக்காக இவர் என்ன நிப்பாட்டவா போறாரு, இவர் போட்டுக்கிட்டே தான் இருக்க போறாரு. நான் ஒரு முங்கு போட்டுட்டு வந்துடுறேன். சொல்லி முடிக்கல, போட்டுட்டாரு. இங்க பாருங்க, அவங்கள கூட்டிட்டு கிளம்புங்க. எங்க அதுடா, உள்ளதானே? சரி, டே ஆதரவே சொல்லிட்டா, உள்ள கூட்டு போடா. நான் ஒத்தல எப்படா தூக்க முடியும், நீ தூக்கடா. டேய், என் மேல ஒரே நாத்தமா இருக்குடா, வேணா மோந்து பாரு. என் மேல தான் நாது. ஏன் எங்க அக்கா பொண்ணு ஆதரா என் பக்கத்துல நிக்கல? ஐயா மாப்பிள்ளை, இவ்வளவு நேரம் மாமா கூட்டது இருக்கு. மாமா உள்ள வாங்க, உள்ள வாங்க. ஆதிரா, ஓ புருஷன் தூக்க போறா. ஐயோ, அவன் மேல இதுக்கு மேல நாருமே. என்னங்க? என்னமா ஆதிரா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. மாமாவை நான் தூக்கணும், மாப்பிள்ளை தூக்க விடக்கூடாது, அவ்வளவுதானே? இப்ப பாரு நான் எப்படி தூக்குறேன்னு. என்னங்க, அவர் மேல நாருதுங்க. உனக்கு கஷ்டமா இருக்காமா? ஆமாங்க. சரி வா, நம்ம ரெண்டு சேர்ந்து தூக்கலாம் வா. என்னது? இல்ல, உங்க அம்மா வர சொல்லி. ஆதிரா, என்னங்க? புரியுதுமா, அது என் கடமை. நானும் பரவாயில்லன்னு தூக்க சொல்றேன். உன்ன மாதிரி குணம் யாருக்கு கிடைக்கும்? சரிம்மா, நானே தூக்குறேன். மாப்பிள்ள உடங்க, மாமா நான் தூக்கிட்டு போறேன். பரவாயில்லைங்க என்ன. டே, என் அதுல வருத்தப்படுவா, அவ வருத்தப்படுற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். கொண்டா, மாமா நான் தூக்கிட்டு போறேன். இல்லைன்னு வேஸ்டிலே போயிட்டாரு. அதுக்கு என்ன, பெரியவர் தானே, கொண்டாங்க. இல்லக்கா, நான் வேணா தூக்கிட்டு போறேன். நான் இருக்கும்போது நீங்க தூக்குறதா? மாமா என்கிட்ட வாங்க, நான் தூக்கிட்டு போறேன். சரியா, அப்படி தூக்கி கொண்டு அந்த தாசல கொண்டு வச்சிரு. தாசல் இருக்கதா, உங்களுக்கு ஒரு பெட்ரூமே ரெடி பண்ணி வச்சிருக்கா ஆதிரா. ஃபாரின்ல இருந்து வரப்பட்ட மெத்த தனி இளவும் பெஞ்சி அவளுக்குன்னு வாங்கினதை இப்ப உங்களுக்குன்னு கொடுத்துருக்கா. அது 10 lakhs டி. என்னங்க, அது 10 லட்சம் ரூபாங்க. கேட்டீங்களா? 10 லட்சம் ரூபாயா? அத உங்களுக்காக அந்த மெத்தையை ரெடி பண்ணிருக்கா. அதுல படுத்துக்கிடுங்க, அதுல எல்லா பெசிஸ்டும் இருக்குது. வாங்க, இப்ப பாத்து இருங்க. அதுல என் முதுகுல ஏறிடுவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. டேனியல், ஓ பண்ணிட்டீங்க. எங்க அப்பாக்கு தான் மொபைல் இல்லாம முடியாத, என் பொண்ணு இப்ப மகா மாறிய, அவ இல்லாம இருக்க முடியாதான். அதனால அதுக்கு என்ன, உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வா, இங்க இடமா இல்ல. கரெக்டா சொன்னீங்க தான், அததான் நானும் சொன்னேன். அப்ப என்ன, எங்க அப்பா இருந்தா அவளும் வந்துருவா. சரிண்ணே, நான் போய் அவளெல்லாம் கூட்டிட்டு வரேன்.
விக்கிறடா என்ன வரக்கானு? அழகுராணி அம்மா, அழகுராணி பாட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணுமா? போயிருக்காரு. ஐயோ பாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ஆமா அத்தை பாட்டிலங்க அத்தா ரோகிணி கூட்டிட்டு வரேன்னா. பரவாயில்ல மாப்ள, என் தங்கச்சி ரொம்ப பொறுப்பா இருக்கா. நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொக்க தங்கம் தான், உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொறுப்பா குடும்பத்தை பாத்துக்கிறதா. ஆமா பிள்ளைல பூரா அங்க பாத்துக்கிட்டாங்களா, அதனால அம்மா பாட்டி எல்லாத்தையும் பாத்துக்கிடுவா. சரிண்ணே, என் மேல ஒரே நாத்தம். நான் நீச்சல் குளத்துல போய் முங்கிட்டு வரேன். இருடா நானும் உங்கணும். இதா என் மேலேயே எல்லா கரையும் பட்டுட்டு நான் மாமாவை கொண்டு படுக்க வச்சுட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டு வரேன். என்னது நீங்க க்ளீன் பண்ண போறீங்களா? ஆமா ஜீரா, இது என்ன இருக்கு? வயசானவர் தானே, நாம தான் பாக்கணும். நம்ம வீட்டு பெரிய ஆட்களை நாம தான் பாக்கணும். அதான் நம்ம கடமை. அப்புறம் அவங்கள யார் பாப்பா? பக்கத்துட்டு கண்ணா வந்து பாப்பா. நாம தான் எல்லாத்தையும் பார்க்கணும். இல்ல சரி நான் மாமாவை ரூம்ல படுத்து வச்சுட்டு வரேன். சீக்கிரம் ஸ்மெல் வருது. வருண்டி வரும். ஏன் நமக்கெல்லாம் வயசே ஆகாது பாரு. என்னமோ நம்ம இப்பவும் இதே மாதிரி இருக்க போறேன்னு நினைப்பு. மாப்பிள்ளை பார்த்து கத்துக்க. மாப்பிள்ள மாமாவை பெட்ல படுக்க வச்சுட்டு வரேன். சரிங்கத்தா. சரி அதுரா, நான் நீச்சல் குளத்துல முங்கிட்டு வரேன். ஒரே நாத்தம். இவன் என்ன கடுப்பத்துக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆதிரா, இந்த மாதிரி பண்ணதெல்லாம் அன்னைக்கு குடும்பத்துக்கே பழக்கம் கிடையாது. யாரோ கீ கொடுத்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரோ நிச்சயமா கிருமில புத்தி உள்ளவங்க தான் இப்படி ஐடியா கொடுக்க முடியும். விளங்காத புத்தி உள்ளவங்க தான் இப்படி கொடுக்க முடியும். ஒருவேளை அந்த தேன்மொழியா இருக்குமா? தேன்மொழிக்கு சவக்குரிய நான் தோண்டுதேண்டி. சத்தியமா அவளால மட்டும் தாண்டி இப்படி ஐடியா கொடுக்க முடியும். அவ எவ்வளவு துணிச்சல் காய் தெரியுமா? ஜெயிலே வந்து என்ன மிரட்டினவா. ஜெயில வந்து உங்களை மிரட்டினாளா? ஆமா, ஜெயிலே வந்து என்ன மிரட்டினா. அவளாலதான் எனக்கு சாபம். என்கிட்ட சவால் விட்டுட்டு போறா. எதுக்கு மம்மி அப்படி சொன்னா? அவளுக்கு உங்களுக்கு என்ன? அந்த டாக்டர் அனுப்புனவளே நாதானடி. புரியல, எந்த டாக்டர்? கிஷோர் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி நான் தாண்டி அங்க அந்த டாக்டரை அனுப்புனேன். அவன் போதை வசத்துக்கு அடிமையானவன். தேன்மொழியை பத்தி சொல்லி சொல்லி அவனுக்குள்ள ஒரு வெறிய கொடுத்தவளே நாதான். அது அவனுக்கு ஒரு போதையாவே ஆயி போச்சுதே. அதான் அவ வாழ்க்கையில புகுந்து விளாண்டான். அப்படின்னா இவங்க எல்லாம் போய் பார்க்க அன்னைக்கு தேன்மொழியும் டாக்டர் ஒன்னா இருந்தது. தேன்மொழியா? அவளுக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் கிடையாது. அவளுக்கு எப்பவுமே டாப்ல வரணும், நம்பர் 1 இருக்கணும். அவ எனக்கும் மேல வருவேன்னு என்கிட்ட சவால் விட்டா. அவளுக்கு பெரிய இடத்துக்கு வரணும்னு பேராசை உண்டே. அப்போ அங்க பொண்ணு அத்தனை வேலைக்கு பின்னாடி நான் தான் இருந்தேன். அதையும் கண்டுபிடிச்சிட்டால. அந்த டாக்டர் அனுப்புனது வச்சது எல்லாம் நான் தானே கண்டுபிடிச்சா. அதான் ஜெயிலே வந்து என்ன மாத்திட்டு போன. கண்ணுகளா? டேடிலாம் கிடையாது. நீ என் புள்ள கிடையாது. என் புள்ளிய நான் வெளியில கொண்டு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீ ஒரிஜினல் காதாமரி புள்ள. என் புள்ள இருக்கா, குடும்பத்தை தாங்கி. அவ என் பொண்ணு. அவளை இந்த ஊர் உலகத்துக்கு நான் தெரியப்படுத்த வேண்டாம். அவளுக்கு அப்பா இருக்குது, அம்மா இருக்குது. அவ அவமானப்பட்டதுலாம் போதும். அவளுக்கு நான் கொடுத்த தண்டனையும் போதும். இனி என் புள்ள கையை பிடிச்சுக்கிட்டு கம்பீரமா நான் கூட்டிட்டு போவேன். அசிங்கப்படுத்தினால என் பிள்ளைய யாரும் இல்லாத அண்ணாத நாயா, வேலைக்காரியா, அதுக்கெல்லாம் சிட்டு வாழ வைப்பேன். எனக்கு ஈக்குவலா ஒருத்தீங்க வரக்கூடாது. இங்க பாரு, உன் அம்மையே நான் இல்லைன்னா போகுது. ஐயோ முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே. இதான் இது எப்படி? என்ன இது? எனக்கு கல்யாணம், என் காதலியோட. கல்யாணமா? எனக்கும் என் காதலிக்கும் கல்யாணம். எனக்காக இத்தனை வருஷம் பைத்தியக்காரியா காத்துட்டு இருந்தா. அவ கழுத்துல ஊரறிய தாலி கட்ட போறேன். வெக்கப்பட மாட்டேன். உண்மை காதலி என்னைக்கும் ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க. அவ உண்மை காதல நான் ஜெயிக்க வைக்க போறேன். போதும், இவ்வளவு நாள் நான் கொடுத்த தண்டனை போதும். இனி நான் எவ்வளவுக்கும் பயப்படணும் அவசியம் இல்ல. ஊரறியா அவளை என் பொண்டாட்டின்னு சொல்ல போறேன். நீ எப்படி சொல்றது நானும் பாக்குறேன். உனக்கு நான் இன்னும் டைவர்ஸ் கொடுக்கல. டைவர்ஸ் எனக்கு தேவையே இல்ல. என் மாமியார் இல்ல, கிரிமினல் லாயர் அன்னக்கிளி. அவங்களுக்கு தெரியாத தந்திரமா என்ன? அப்புறம் புதுசா பொண்ணு வந்திருக்க தேன்மொழி. அவ கொடுத்த ஐடியா தான். டைவர்ஸ் எல்லாம் தேவையே இல்லையாம. அந்த பயவுல கொடுத்த ஐடியா கிஷோரு பக்காவா வேலையை முடிச்சுட்டான். ஒரு பிரச்சனை இல்ல. நாளை கட்சி எனக்கும் என் காதலிக்கும் இதே மாளிகையில வச்சுதான் ஜாம் ஜாம். முன்னிலை யார் தெரியுமா? என் மருமகன் பொண்ணு தர. என் மருமகன் தாலி எடுத்து கொடுத்து நான் என் காதலி கட்டுல தாலியை கட்டி என் மகளை என் மகான்னு ஊருக்கெல்லாம் அறிமுகப்படுத்த போறேன். எதுவும் அசிங்கம்? இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறத விட அப்பா பண்றது ஒண்ணு பெரிய அசிங்கம் இல்ல. எனக்காக ஒருத்தி காத்துட்டு இருந்தா அவளுக்கு வாழ வைக்க போறேன். இதுல என்ன அசிங்கம் இருக்கு? ஆனா ஒண்ணு, இது வரைக்கும் வாழாத வாழ்க்கைய அவ கூட எப்படி வாழ போறேன்னு மட்டும் பாரு. நினைச்சதுக்கு குப்பாதான் இருக்குது. ஓய் கமிஷனர், அம்மா நீ யாரு? ஓ, இந்த எகிப்துல இருக்குமே போனம். ஓ கரெக்டா தான் பேர் வச்சிருக்காங்க. போனம் பினம். அந்த மம்மி இல்ல. பொண்ணு போய் சேர்ந்து வாழ்க்கை சின்ன பின்னமாயிரும். உங்க அம்மா நிலைமை தான் உனக்கும் பாத்துக்க.
ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. இதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இனி அன்னைக்கு மாமியார் குடும்பத்தோட ஐக்கியமாக போறேன். ஏன்னா எனக்கான சுத்தங்க தானே இருக்குது. அப்படின்னா அங்க யார் இவனுக்கு சத்தம் இருக்கா? கண்டை போட்டு பிச்சுக்க, கண்டுபிடி, கண்டுபிடிச்சாலும் எனக்கு பயம் இல்ல. என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன். இன்னொன்னு என் பிள்ளையோட மாதிரி புத்தி கட்டவா கிடையாது. புத்திசாலி, நன்றி விசுவாசம் உள்ளவா. அவ வாழ்க்கையை பாத்துக்கிடுவா. மருமவன் தங்கமான பிள்ளை, மூத்தம்மா அப்படி நல்லவர் தான். பாச்சடி இப்படி ஆகி போச்சுத. நல்லதா இருந்த இந்த இவ கூட சேராத வரைக்கும் நல்லா இருந்தேன். உனக்கு இன்னொன்னு தெரியல, நீ பண்ணிட்டு இருக்க தப்பு. உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. மம்மி நல்லதா பண்ணுவாங்க. மம்மினாலே நல்லதுதான் பண்ணுவாங்க. நான் முட்டல் கோக்குறேன். உங்களோட ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்காரு பாரு. எப்படி நீ கல்யாணம் பண்றேன்னு நானும் பாக்குறேன்டா. பாரு, நீதான் எனக்கு அச்சனை போடணும் பாத்துக்க. டேய் கஜேந்திரா. கமிஷனர் கஜேந்திரன். யாரவா? உன்னால பைத்தியமாக்கப்பட்டவா. அவதான் செத்துட்டல. சாகடிச்சிட்டல நீ. ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல, உன்ன மாதிரி மிருகம்லாம் பூமியில வாழ்ந்து நீ பண்ற அக்கிரமத்தெல்லாம் சகிச்சுட்டு போன கடவுள் எதுக்கு உழைக்க வச்சுட்டு? எவ்வளவு நீ நடப்பணமா ஆக்கி வச்சு இத்தனை வருஷம் அவ கத்து தாலி கட்டி ஓ முன்னாடி அவளோட சந்தோஷமா வாழல. பாக்கலாம்டா எப்படி தாலி கட்டுறேன்னு நானும் பாக்குறேன். மாமா, கஜன் மாமா, உள்ள வாங்க. கல்யாண வேலை ஏகப்பட்டது இருக்குது. மாப்பிள்ள கூப்பிட்டுட்டாவில்ல, வந்துட்டு மாமா, உள்ள வாங்க. கல்யாண வேலை ஏகப்பட்டது இருக்குல்ல, பாக்கணும். சீக்கிரம் உள்ள வாங்க.